இப்போ நம்ம செய்யக்கூடிய பூஜை அகோரிங்க முறையில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்க்கும் பூஜை. இந்த அகோரிங்க முறையில் செய்யக்கூடிய பூஜை காசியில் மட்டும்தான் செய்வாங்க. பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கலாம், காதலர்களை ஒன்று சேர்க்கலாம், எதிரியை ஓட ஓட விரட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். 8 விதமான அஷ்டகர்மங்களும் இந்த முறையில் யாக முறையில் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த பூஜையை என்னிடம் அகோரி தீட்சை வாங்கின அனைத்து சிஷ்யருக்குமே இந்த பூஜை நான் சொல்லித்தரப்போகிறேன் விரைவில் பயிற்சியில். அதனால் சிஷ்யர்கள் இந்த பூஜை முறையை கற்றுக்குங்க. என்னிடம் அகோரி தீட்சை வாங்கின அனைத்து சிஷ்யர்களும் இந்த பூஜை முறையை கற்றுக்குங்க. இது மாதிரியான பூஜை எந்த ஒரு குருவாலையுமே செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அகோர பூஜை. இந்த பூஜையை வச்சு நீங்கள் ஒரே நாளில் அனைத்து விதமான விஷயங்களும் ஒரே நாளில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு நாள் அல்லது 11 நாளுக்குள்ளே நீங்கள் சவால் விட்டு சக்ஸஸ் பண்ணலாம். இந்த பூஜை கருமுறையில் நாங்கள் சொல்லித்தரோம். இது கருமுறையில் மட்டும்தான், அகோரி முறையில் கருமுறையில் மட்டும்தான் நம்ம சொல்லித்தரோம். அதனால் சிஷ்யர்கள் இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கணுன்னா விரைவில் இலவச மாந்திரிக பயிற்சியை வைக்க போகிறேன். அந்த மாந்திரிக பயிற்சியில் இந்த மாதிரியான பூஜைகள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அகோரிகள் காசியில் எது மாதிரியான பூஜைகள் செய்கிறாங்களோ அது மாதிரியான பூஜைகள் சொல்லித்தரப்படும். 8 விதமான அஷ்டகர்மங்கள் அனைத்துமே சொல்லித்தரப்படும். பலவிதமான தேவதைகள் உபாசனை, பலவிதமான ஜால வித்தைகள், அகோரிங்க செய்கிற ஜால வித்தைகள், இது அனைத்துமே விரைவில் இலவச மாந்திரிக பயிற்சியில் நடத்தப்படும். தேவைப்படுற சிஷ்யர்கள், முக்கியமாக அகோரி தீட்சை எடுத்த சிஷ்யர்கள் கலந்து கொண்டு இந்த பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்க. அனைவரும் விரைவில் மாந்திரிக பயிற்சி இலவசமாக நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.